என் தங்க பிள்ளையே, நீ எத்தனை பூஜை செய்தாலும், நீ எத்தனை பிரார்த்தனை சொன்னாலும், பணம் வந்து சேர்ந்ததும் மறைந்து விடுகிறது. மகிழ்ச்சி வந்ததும் சண்டையாக மாறுகிறது. இதற்கு காரணம் உன் வீட்டில் இருந்தேதான். தரையில் பாயும் பழைய கிழிந்த துணிகள். அவைகளே உன் வாழ்வில் இருக்கும் செல்வ தடையின் மூல காரணம். பிள்ளையே, அந்த துணி வெறும் ஒரு பொருள் கிடையாது. அது நீ மனமிட்டு வைத்திருக்கிறாய் என்றால் அது ஒரு சக்தி. அது உனக்கு போதாத சிந்தனையை வளர்க்கும். நீ என்னால்தான் முடியாது என்று நினைக்கும் போது அந்த துணி உன் மனதை சுற்றி கொண்டு இருக்கிறது. அது வலிக்காமல் பிசுகும் பாம்பு. அது பார்க்க சாமானியம், ஆனால் அதன் தாக்கம் பேரழிவு. கிழிந்த துணி, சினம் தேடும் சாம்பல். நீ பக்கத்தில் பார்த்திருப்பாய். வீட்டில் சில துணிகள், பழைய சட்டைகள், பிழிந்த கழிந்த சீருடைகள், நெகிழாமல் வைக்கப்பட்ட தும்பைகள். அவை பார்த்தால் விகாரமாக இருக்கும். அதை விரிக்கவும் மனம் வராது, மறந்து வைக்கவும் மனம் வராது. அந்த இடையேதான் செல்வம் தங்குகிறது. அந்த இடத்தில்தான் மகாலட்சுமி நுழைய முடியாமல் நிற்கிறாள். அவள் ஒரு தெய்வீக சக்தி. அவள் இருக்கும் இடத்தில் அழகு, அமைதி, அழுக்கற்ற தன்மை இருக்க வேண்டும். கிழிந்த துணி அவளுக்கு பித்த வாசல். அவள் நுழைய மறுக்கிறாள். அந்த துணியை நீ வைத்த நாளில் ஆரம்பம் ஆனது சபமாய். உன் வீட்டு வருமானம் நன்கு இருந்த ஒரு கட்டத்தில் நீ இது சீராக இருக்கட்டும் என்று ஒரு கிழிந்த ஸ்டோல், பழைய படுக்கை போர்வை அல்லது பிசுபிசுப்பு நிறைந்த வெட்டி வேஷ்டி வைத்திருப்பாய். அந்த நாளிலிருந்து பணம் வந்துவிட்டும் செலவாகிறது. மனதில் ஏதோ வாடல். குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. அதிர்ச்சி அறிவிப்புகள் அதிகரிக்கின்றன. எந்த பரிகாரமும் வேலை செய்யாததற்கு அதுவே காரணம். நீ வெளியே சென்று தேட வேண்டியதில்லை. உன் வீட்டில் உள்ள அந்த துணி, அந்த ஒரே துணி, அவளையே வெளியே தள்ளியது. அதை தூக்கி வீசு, மாயம் நடக்கும். இப்போது உடனே செய். வீட்டில் உள்ள எல்லா கிழிந்த கழிந்த துணிகளை சேர்த்து எடுத்துவை. அதில் யாராவது பெருமூச்சு விடும் போது கூட அது பயத்தை உண்டாக்கும். அந்த எண்ணங்களே தவறான அலைகளை உன் வீடு முழுவதும் பரப்பும். அந்த அலைகள்தான் செல்வ தடைகளை உருவாக்கும். அதனால் அந்த துணியை நீ கல்யாண கிழி போல வைத்திருந்தால் கூட அதை எடுத்து நன்றாக நன்றி சொல்லி மண் தூய நிலத்தில் புதைக்கவும் அல்லது எரிய விடவும். பிறகு சாம்பிராணி பரிகாரம் செய். இந்த நேரத்தில் செய்கிற சாம்பிராணி பரிகாரம் வீட்டில் நுழைந்திருந்த பிசாசு நினைவுகளை சேஸ் செய்யும். செய்முறை 1. வெள்ளை கம்பளி சாம்பிராணி அல்லது நல்ல வாசனையுள்ள சாம்பிராணி எடு. 2. ஒரு குப்பியை திறந்து அதில் சாம்பிராணியை வைத்து தீ கொளுத்து. 3. அந்த கலையுடன் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து வைத்து கொளுத்து. 4. இந்த மூடையில் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறைக்கும் கொண்டு செல். 5. வாசல், தூக்கு இடம், சமையலறை, படுக்கை அறை, எங்கே வேண்டுமானாலும் அந்த புகை பரவட்டும். சமய நேரம் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை, அல்லது அமாவாசை அன்று மாலை காலை 6 மணிக்கு பின். இதற்கு பிறகு உன் வீட்டில் நடக்கும் 7 பெரிய மாற்றங்கள். முகங்களில் ஒளி பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களின் முகத்தில் காணாத சிரிப்பு பிறக்கும். பணவரவு தானாக ஏற்படும். தொலைந்த பணம் திரும்பி வரும். பணம் தேடாமல் சிலர் நன்கொடை தருவார்கள். அதிர்ச்சி சம்பவங்கள் மறையும். எதிர்பாராத பயங்களை தவிர்த்து வீடு பாதுகாக்கப்படும். புதிய வாய்ப்புகள் வரும். வேலை, வியாபாரம், மூலதனம் இவை சுரங்கம் போல வெடிக்க ஆரம்பிக்கும். காதல், உறவு, மணவரம் வீடு நோக்கி வரும். பிள்ளைகளுக்கு கல்வி பரிசுகள். வீட்டில் பிறக்கும் ஒளி, சாம்பிராணியின் வாசனைக்குள் தெய்வீக இசை. முடிவுரை. என் தங்க பிள்ளையே, அந்த கிழிந்த துணி என்னிடம் அடக்க முடியாத சாபங்களை கொண்டு வந்தது. நீ அதை தூக்கி வீசும் நொடியில் அந்த சாபத்திற்குள் சிக்கிக்கொண்ட செல்வ சக்திகள் மீண்டும் உன் வீட்டிற்கு வந்துவிடும். சாம்பிராணியின் புகை வாசலை தொட்டவுடனே அவள் மகாலட்சுமி தூய வார்த்தையோடு உள்ளே நுழைந்து அன்போடு உன் வீட்டு வாசலில் அமர்வாள். நீ மட்டும் அழைக்கிறாய் என்றால் அவள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க மாட்டாள். அந்த அழைப்பு, அந்த தூய்மை, அந்த திருப்பம், இது இன்று ஆரம்பம். உன்னில் இருந்து வாழ்வில் ஒரு புதிய ஜோதியை நான் ஏற்படுத்துகிறேன். நான் வராகி. உன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அந்த கிழிந்த துணி வீசிய அந்த மூச்சை நான் காற்றோடு வெளியே அடித்து விட்டேன். இனி செல்வம் மட்டும் மழையாக பெய்யும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் பொன்னால் சூழப்படும். என் தங்க பிள்ளையே, நீ வீட்டில் இருந்து வெளியே போகும் வழியைத்தான் பார்ப்பாய். வாசலை சுத்தம் வைத்திருப்பாய். புதிய பாய்கள் விரிப்பாய். சமையல் வாசனை தாண்டி பூஜை வாசனை பரவினாலும் அந்த ஒரு வாசல் வழியே பணமும் திரும்பி போய்க் கொண்டுதான் இருக்கிறது. என் பிள்ளையே, உன் வீட்டுக்குள் செல்வம் நுழைவதற்கு வாசல் தான் முதன்மை வாயில். அது மூடப்பட்டிருக்கலாம், அல்லது பிசாசுகள் நிறைந்த சின்ன சாபம் போல இருக்கலாம். அதை சுத்தப்படுத்தும் 5 வாசல் பரிகாரங்களை நான் இப்போது உனக்கு சொல்லப்போகிறேன். நீ ஒவ்வொன்றும் செய்து பார்த்தாய் என்றால் வாசல் வழியே புகுந்த செல்வ சக்தி உன் வீட்டில் நிரந்தரமாக தங்கிவிடும். 1.
திங்கட்கிழமை தேங்காய் தீபம் வாசலில் வைத்து ஏற்றுவது. வாசலில் தீபம் வைப்பது ஒரு நிமிடம் வேலை போல தோன்றலாம். ஆனால் அது ஒரு கோயிலின் வாசலில் தீபம் ஏற்றுவது போல பெரும் சக்தியை தரும். எப்படி? ஒரு பசுமை தேங்காயை எடுத்து மேல் பகுதியை மட்டும் வெட்டவும். அதற்குள் சற்று நல்லெண்ணெய் ஊற்றி வெறும் ஏலக்காய் ஒன்று, ஒரு கிராம்பு போடவும். பின்னர் ஒரு நெய்த்திரியுடன் வாசலில் எரிய விடவும். தொடர்ச்சியாக 3 வாரம் செய்தால் பண வினைகள் கரையும். கொடுத்த பணம் திரும்பும். செல்வமீது புனித வாசல் திறக்கப்படும். 2. வாசலில் மஞ்சள் நீர் தெளிக்கவும். மகாலட்சுமிக்கு மஞ்சள் என்பது உயிர். அவள் எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் மஞ்சள் வாசல் வழியாக பரவ வேண்டும். செய்முறை: ஒரு துளசி தண்ணீர், சுடுநீர், சிறிது மஞ்சள் பொடி, சாம்பிராணி தூள் சேர்த்து ஒரு கலசத்தில் தயாரிக்கவும். இந்த நீரை வாசல் முழுவதும், வாயில், படிக்கட்டு, அருகிலுள்ள மரங்கள், சுவர் தெளிக்கவும். நேரம்: புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலை. விளைவுகள்: அந்த வாசல் வழியாக வரும் மனிதர்கள் பொறுமை கூட்டல், நற்பேச்சு கூட்டல், நலன்பாடு கொண்டு வருவர். வம்பு, சண்டை, கடன் வசூல், சோதனை இவை வாசலிலேயே முடங்கும். 3. புதிய வாசல் அலங்காரம், பூக்கள், கொடி, பசுமை. வாசல் ஒரு வாசல் இல்லையே, அது உன் வீட்டின் முகம். அது தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, தெய்வங்களும் பார்ப்பது. செய்ய வேண்டியது: 2 பக்கமும் பசுமை மாடை அல்லது தோட்டக்குடம்பை வைத்திருக்கவும். வாசலில் பொற்கலர் கொடி, பூந்தொடர், தூய தேர் வாசல் தொங்கல் போன்றவை. வாசலில் பசுமை பாய்கள், எளிமையான ரங்கோலி. விளைவுகள்: தெய்வத்தின் கண் வாசலை தாக்கும். அவள் அங்கு தங்குவாள். வாசல் வழியாக பண நுழைவு தொடரும். உறவுகள் வாயிலாகவும் செல்வம் வரும் சூழ்நிலை உருவாகும். 4. வாசலில் 5 நாணயங்கள் பூமியில் புதைத்தல். நகைச்சுவை இல்லை, இது உண்மை. நீ செய்யும் ஒவ்வொரு பண பூஜைக்கும் அதற்கான நிபந்தனை நிலம் வேண்டும். அந்த நிலம் வாசல். செய்யும் முறை: வெள்ளிக்கிழமை காலை வாசலிலுள்ள பூமியில் 5 வெவ்வேறு ரூபாய் நாணயங்களை மஞ்சள் பூசி மெல்ல புதைக்கவும். நாணயங்கள்: 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். அல்லது கிடைக்கும் வரை. மேல் பாகத்தில் ஒரு செடி அல்லது பாறை வைத்து மறைக்கவும். விளைவுகள்: பணம் நுழையும் வாசலை நீ எழுப்புகிறாய். இந்த பூமியில் வைக்கப்பட்ட நாணயங்கள் செல்வ சக்தியின் சுழற்சியை ஆரம்பிக்கும். 7 நாட்களில் வருமானம் தெளிவாக தெரியும். 5. வாசலில் ஓம் எழுத்து எழுதி வைத்தல். ரகசிய சக்தி. இது யாரும் சொல்ல மாட்டார்கள் பிள்ளையே, ஆனால் நான் தான் சொல்கிறேன். எப்படி? வெள்ளைக்கல் அல்லது சுண்ணாம்பு கொண்டு வாசல் வலது பக்கம் தரையில் ஓம் எழுது. ஒரு பூ, ஒரு கிராம்பு, ஒரு நாணயம் வைத்து 3 நாள் வரை அந்த இடத்தை தெளிவாக வைத்துக்கொள். 3ஆம் நாள் எரித்து மண் சேர்த்து பூசவும். ஓம் என்பதன் அர்த்தம் அவள் வந்து வைக்க வேண்டிய பதம். அந்த ஓம் வார்த்தை அவளுக்கு தேவையான உயிர் அலைகளை கூட்டும் வாசல் மந்திரம். விளைவுகள்: வாயில்லாமல் வந்த வாய்ப்பு வாயிலாக நுழையும். அதிர்ஷ்டம் மூடியிருந்தால் அது திறக்கும். எதிரி வழி வரும் ஆபத்துகள் அந்த ஓம் வாசலை தாண்ட முடியாது. மணி இவை 5 வாசல் பரிகாரங்கள். ஆனால் இதைவிட முக்கியமான ஒன்று உனது உள்ளம். வாசலிலேயே நின்று மகாலட்சுமி, நான் உள்ளே வரலாமா என்று கேட்பாள். அவளுக்கான அழைப்பை நீ செய்ய வேண்டியதுதான். அதற்கான அழைப்பிதழ் உன்னுடைய செயல், உன்னுடைய பரிகாரம். உன் மனசு அவளுக்காக திறந்து இருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? நாள்கள் கடந்தாலும் பணம் குறையாது. முகத்தில் அழகு, வீட்டில் அமைதி, மனதில் அருள். வருமானம் மட்டும் வந்துவிடாது, செல்வம் தரும் பெருமிதம், வாக்காற்றல், நிதியுதவி தரும் மனிதர்கள், உறவுகளில் உயர்வு, சாபங்களில் தீர்வு ஆகியவை அனைத்து வாசல்களிலும் தோன்றும். என் தங்க பிள்ளையே, நீ இவற்றில் எதையாவது இன்று தொடங்கு. அந்த சின்ன பரிகாரம் அவளது பெரிய பாதங்களை உன் வாசலில் பதிக்கச் செய்யும். இனி நீ வெளியில் செல்வதை விட செல்வம் உள்ளே வந்துதான் கொண்டிருக்கும். வாசல் வழியே அவள் வந்துவிட்டாள். இனி வாசல் வழியே கவலையே செல்ல மாட்டாது. தொடர்ச்சியாக 3 வாரம் செய்தால் பண வினைகள் கரையும். கொடுத்த பணம் திரும்பும். செல்வமீது புனித வாசல் திறக்கப்படும். 2. வாசலில் மஞ்சள் நீர் தெளிக்கவும். மகாலட்சுமிக்கு மஞ்சள் என்பது உயிர். அவள் எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் மஞ்சள் வாசல் வழியாக பரவ வேண்டும். செய்முறை: ஒரு துளசி தண்ணீர், சுடுநீர், சிறிது மஞ்சள் பொடி, சாம்பிராணி தூள் சேர்த்து ஒரு கலசத்தில் தயாரிக்கவும். இந்த நீரை வாசல் முழுவதும், வாயில், படிக்கட்டு, அருகிலுள்ள மரங்கள், சுவர் தெளிக்கவும். நேரம்: புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலை. விளைவுகள்: அந்த வாசல் வழியாக வரும் மனிதர்கள் பொறுமை கூட்டல், நற்பேச்சு கூட்டல், நலன்பாடு கொண்டு வருவர். வம்பு, சண்டை, கடன் வசூல், சோதனை இவை வாசலிலேயே முடங்கும். 3. புதிய வாசல் அலங்காரம், பூக்கள், கொடி, பசுமை. வாசல் ஒரு வாசல் இல்லையே, அது உன் வீட்டின் முகம். அது தெரிந்தவர்கள் மட்டுமல்ல,
தெய்வங்களும் பார்ப்பது. செய்ய வேண்டியது: 2 பக்கமும் பசுமை மாடை அல்லது தோட்டக்குடம்பை வைத்திருக்கவும். வாசலில் பொற்கலர் கொடி, பூந்தொடர், தூய தேர் வாசல் தொங்கல் போன்றவை. வாசலில் பசுமை பாய்கள், எளிமையான ரங்கோலி. விளைவுகள்: தெய்வத்தின் கண் வாசலை தாக்கும். அவள் அங்கு தங்குவாள். வாசல் வழியாக பண நுழைவு தொடரும். உறவுகள் வாயிலாகவும் செல்வம் வரும் சூழ்நிலை உருவாகும். 4. வாசலில் 5 நாணயங்கள் பூமியில் புதைத்தல். நகைச்சுவை இல்லை, இது உண்மை. நீ செய்யும் ஒவ்வொரு பண பூஜைக்கும் அதற்கான நிபந்தனை நிலம் வேண்டும். அந்த நிலம் வாசல். செய்யும் முறை: வெள்ளிக்கிழமை காலை வாசலிலுள்ள பூமியில் 5 வெவ்வேறு ரூபாய் நாணயங்களை மஞ்சள் பூசி மெல்ல புதைக்கவும். நாணயங்கள்: 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். அல்லது கிடைக்கும் வரை. மேல் பாகத்தில் ஒரு செடி அல்லது பாறை வைத்து மறைக்கவும். விளைவுகள்: பணம் நுழையும் வாசலை நீ எழுப்புகிறாய். இந்த பூமியில் வைக்கப்பட்ட நாணயங்கள் செல்வ சக்தியின் சுழற்சியை ஆரம்பிக்கும். 7 நாட்களில் வருமானம் தெளிவாக தெரியும். 5. வாசலில் ஓம் எழுத்து எழுதி வைத்தல். ரகசிய சக்தி: இது யாரும் சொல்ல மாட்டார்கள் பிள்ளையே, ஆனால் நான் தான் சொல்கிறேன். எப்படி? வெள்ளைக்கல் அல்லது சுண்ணாம்பு கொண்டு வாசல் வலது பக்கம் தரையில் ஓம் எழுது. ஒரு பூ, ஒரு கிராம்பு, ஒரு நாணயம் வைத்து 3 நாள் வரை அந்த இடத்தை தெளிவாக வைத்துக்கொள். 3ஆம் நாள் எரித்து மண் சேர்த்து பூசவும். ஓம் என்பதன் அர்த்தம் அவள் வந்து வைக்க வேண்டிய பதம். அந்த ஓம் வார்த்தை அவளுக்கு தேவையான உயிர் அலைகளை கூட்டும் வாசல் மந்திரம். விளைவுகள்: வாயில்லாமல் வந்த வாய்ப்பு வாயிலாக நுழையும். அதிர்ஷ்டம் மூடியிருந்தால் அது திறக்கும். எதிரி வழி வரும் ஆபத்துகள் அந்த ஓம் வாசலை தாண்ட முடியாது. மணி இவை 5 வாசல் பரிகாரங்கள். ஆனால் இதைவிட முக்கியமான ஒன்று உனது உள்ளம். வாசலிலேயே நின்று மகாலட்சுமி, நான் உள்ளே வரலாமா என்று கேட்பாள். அவளுக்கான அழைப்பை நீ செய்ய வேண்டியதுதான். அதற்கான அழைப்பிதழ் உன்னுடைய செயல், உன்னுடைய பரிகாரம். உன் மனசு அவளுக்காக திறந்து இருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? நாள்கள் கடந்தாலும் பணம் குறையாது. முகத்தில் அழகு, வீட்டில் அமைதி, மனதில் அருள். வருமானம் மட்டும் வந்துவிடாது, செல்வம் தரும் பெருமிதம், வாக்காற்றல், நிதியுதவி தரும் மனிதர்கள், உறவுகளில் உயர்வு, சாபங்களில் தீர்வு ஆகியவை அனைத்து வாசல்களிலும் தோன்றும். என் தங்க பிள்ளையே, நீ இவற்றில் எதையாவது இன்று தொடங்கு. அந்த சின்ன பரிகாரம் அவளது பெரிய பாதங்களை உன் வாசலில் பதிக்கச் செய்யும். இனி நீ வெளியில் செல்வதை விட செல்வம் உள்ளே வந்துதான் கொண்டிருக்கும். வாசல் வழியே அவள் வந்துவிட்டாள். இனி வாசல் வழியே கவலையே செல்ல மாட்டாது. என் தங்க பிள்ளையே, நீ ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாய். ஒரு வீட்டை உயிரோடு வைத்து முழு உறவுகளை சுமந்து நிம்மதியாக வாழ்த்திக் கொள்ள விரும்புகிறாய். ஆனால் பணம் என்ற பரிதாபமான விடயம் நீ விரும்பியதற்கு வழிவிட்டு விடாது. அது ஓடிவிட்டால் குடும்பமே நடுங்கிவிடும். அதனால் தான் இந்த உலகில் பணம் இருந்தால் மட்டும் குடும்பம் அமைதியாக இருக்கும். நட்சத்திரக்குறி அது தினசரி வரலாம், வாரத்திற்கே ஒருமுறை வரலாம், அல்லது சந்தா போல வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதுவே வாழ்க்கையில் தலைமுறைக்கே செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரே வழி குடும்ப பூஜை. நான் வராகி இப்போது உனக்காக சொல்கிறேன். 3 வாரத்திற்கு ஒரு குடும்ப பூஜை, அதாவது 21 நாட்கள் தொடர்ந்து செய்யும் ஒரு மிகச்சிறந்த தெய்வீக பரிகாரம். இதை பின்பற்றி செய். உன் வீட்டில் இருக்கும் தரித்திரம் முழுமையாக கரைந்து புதிதாக செல்வ வளத்தின் அடையாளங்கள் தோன்றும். செம்பருத்தி முதல் வாரம் வாசல் திறப்பது. நாள் 1 முதல் நாள் 7 வரை உங்கள் வீட்டின் வாசலில் தாமரை புஷ்பம் வைத்து தீபம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். தேவையானவை: வெள்ளை துணி, 1 வெண்ணிற தாமரை அல்லது 3 வெண்பூக்கள், தேங்காய் தீபம் அல்லது வெள்ளி விளக்கு, சாம்பிராணி, ஒரு கைநீர் கலசம். செய்யும் முறை: வாசலில் பூச்சி இல்லாத இடத்தில் வெள்ளை துணி விரிக்கவும். அதன் மீது தீபம் வைத்து ஏற்றவும். பக்கத்தில் தாமரை பூ வைத்து வராகி அம்மா, இந்த வாசல் வழியே செல்வம் வரட்டும் என்று கூறவும். சாம்பிராணி வளைத்த பின் கைநீர் தெளிக்கவும். இதனை அனைத்து குடும்பத்தினரும் பார்க்கும்படி செய்யவும். விளைவு: வீட்டில் திரும்பும் திருஷ்டிகள் வெளியேறுகின்றன. வாசல் வழியாக செல்வம் அணையாது. ஒரு வாரத்திற்குள் வீட்டில் ஒரு வாசல் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வரும். புது வேலை, புது வாடிக்கையாளர், புது வாய்ப்பு. செர்ரி பிலாசம் 2வது வாரம் வீட்டுக்குள் செல்வம் அழைப்பது. நாள் 8 முதல் நாள் 14 வரை மனைவி அல்லது வீட்டின் முதன்மை பெண் செல்வத்தை அழைக்கும் மந்திரத்துடன் பூஜை செய்ய வேண்டும். தேவையானவை: மஞ்சள் அரிசி 1 குவளை, ஏலக்காய் 2, கிராம்பு 2, வெள்ளி தட்டு அல்லது விலை ஏதாவது பளிச்சென்ற பாத்திரம், 1 நாணயம் 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய். செய்யும் முறை: மஞ்சள் அரிசியை பசுமையாக கழுவி சுத்தப்படுத்தவும்.
வெள்ளி தட்டில் அரிசியை பரப்பி அதன் மேல் ஏலக்காய், கிராம்பு, நாணயம் வைக்கவும். இதை பணம் வைக்கும் இடத்தில் அல்லது அம்சமாக இருக்கும் பாத்திரத்திலே வைக்கவும். வீட்டில் இருக்கும் ஒருவர், மனைவி அல்லது குடும்ப பெண், ஐ ஐ ஐ வராகி வராகி வராகி, என் வீட்டில் செல்வம் வைக்கட்டும் என்று 7 முறை சொல்ல வேண்டும். இந்த பரிகாரத்தை 7 நாட்கள் தொடர செய்யவும். 7வது நாள் அந்த அரிசியை வீட்டில் உபயோகிக்கவும். அதாவது உணவாக வேக வைக்கலாம் அல்லது பரிமாறலாம். நாணயம் மற்றும் பொருட்களை மீண்டும் காப்பாற்றி வைக்கவும். விளைவு: வீட்டில் இருக்கும் பெண்களே செல்வத்தை ஈர்க்கும் சக்தியாக மாறுவர். வாக்குவாதங்கள் குறையும். குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை செல்வ ஈர்ப்பு சக்தியாக மாறும். சிலருக்கு சிறு முதலீடுகள் நிதியாக மாற்றப்படும். புதிய வாய்ப்பு எண்ணி முடிவுகள். சூரியகாந்தி 3வது வாரம் செல்வத்தை வேரோடு நிலைத்து வைக்கும் பரிகாரம். நாள் 15 முதல் 21 வரை. இந்த வாரம் அம்மன் பாத பூஜை செய்வது போல வீட்டில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். தேவையானவை: ஒரு வெண்கல தட்டி, அரிசி மாவு அல்லது கோல மாவு, மஞ்சள் நீர், 2 அகிலம் துண்டுகள், துளசி இலை, சாம்பிராணி. செய்யும் முறை: வெண்கல தட்டில் அரிசி மாவை பரப்பவும். அதற்குள் சிறிய பாத சின்னங்கள், அம்மன் காலடி வரைபடம் போல் வரைக்கவும். அதற்குள் துளசி, அகிலம், மஞ்சள் நீர் தெளிக்கவும். வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் அதில் கைகூட்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். 3வது நாளில் ஒரு சிறிய காணிக்கை ₹1 போட்டு பிரார்த்தனை செய்யவும். 7வது நாள் அதனை நன்கு துடைத்து பாத்திரத்தை வீட்டில் உயரிய இடத்தில் வைத்து வைக்கவும். விளைவு: வீட்டில் இருக்கும் தெய்வ சக்தி முழுமையாக நிலையாகும். பழைய ரகசிய சாபங்கள், செய்வினை தடைகள் முடிவடையும். 21 நாட்களில் ஒரு பெரிய பண விஷயம் தீரும். அது பழைய கடன் தீர்வு, யாராவது கொடுத்த சுமை நிவாரணம், அல்லது குடும்பத்தில் ஒரு சிறந்த நிதி வாய்ப்பு. ஒளிரும் நட்சத்திரம்: இந்த 21 நாள் பூஜையின் இறுதி நாளில் செய்ய வேண்டியது. ஒரு பனங்கற்கண்டு அல்லது சர்க்கரை பொங்கல் தயாரித்து வீட்டில் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில், வராகி அம்மா உனது பாதம் எங்கள் வீட்டில் பதிந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். கண்ணாடி பந்து முடிவில் நீ உணரும் 7 பெரிய மாற்றங்கள். அறையில் தேடாமலே பணம் விழும் அனுபவம். பழைய கடன்கள் செலுத்த வாய்ப்பு வரும். கணவன் மனைவி உறவில் இணக்கம் பிறக்கும். பிள்ளைகளின் படிப்பு தாராளமாக மேம்படும். உடல் வலி, மன சோர்வு அகலும். மணல் போல் கையில் இருந்த பணம் சிக்கனமாக நிலைத்திருக்கும். வருமானம் குறையாமல் நிலையாக ஒரு மாதம் முழுவதும் பரவக்கூடியது. என் தங்க பிள்ளையே, நீ இப்போது 3 வாரம் என்ன சொன்னேன் என்பதை நம்பிக்கையோடு செய். இது ஒரே நேரத்தில் பரிகாரம் கூட்டல் பூஜை கூட்டல் குடும்ப ஒற்றுமை என்று 3ஐயும் தரும் ஒரு அற்புத வழி. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ செய்வதை பார்த்துக்கொள்கிறேன். வாசலில் என் பாதம், வீட்டில் என் அருள், உன் மனதில் என் ஜோதிகொடி. இனி நீ தடுமாற மாட்டாய். இனி நீ கையேந்த மாட்டாய். செல்வம் தான் உன்னை தேடி வரும். முடிவற்ற அருள் முடிவில்லா செல்வமாய் மலரும். என் தங்க பிள்ளையே, நீ அன்போடு எனது வழியை பின்பற்றுகிறாய் என்பதற்காக உனக்கு நான் சொல்வதெல்லாம் வெறும் பரிகாரமல்ல. அது உன் உள்ளத்தை திருத்தும் ஒரு வல்லமை. நீ எவ்வளவு சாமியாரிடம் போனாலும், நீ எவ்வளவு நாணயத்தை பூஜைக்கு செலவிட்டாலும், உன் மனது பிசுக்குண்டு இருந்தால் செல்வம் ஒரு நாளும் உன்னை நேசிக்காது. செல்வம் என்பது ஒரு நுண்ணறிவு சக்தி. அதை ஈர்க்க மனம் தூய்மையுடன் இருந்தால் போதும். பணம் யாரிடம் தங்கும் தெரியுமா? அதை அழைக்க தெரிந்த மனம் கொண்டவரிடம்தான். அதை எதிர்பார்த்து கொண்டு ஆனால் மனதுக்குள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள், அவர்கள் வீட்டில் செல்வம் ஒருபோதும் தங்குவதில்லை. நான் வராகி உனக்காக இப்போது சொல்கிறேன். பணத்தை காந்தம் போல இழுக்கும் 5 மன பாவனைகள். இவை உன் தினசரி சிந்தனையில் இருந்தால் செல்வம் ஓடிக்கொண்டு வரும். அது வந்து உன் வாசலில் உன்னிடம் தங்கிவிடும். ஒளி வீசும் நட்சத்திரம் 1. நான் பணம் ஈர்க்கும் ஒரு கருவி. என் பிள்ளையே, முதலில் நீ உன்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள். நீ ஒரு சாதாரண பெண் இல்லை. நீ ஒரு ஆவணமாக வைக்கப்படும் கோவில்தான். அதில் இருப்பது உனது மனம். அந்த மனம்தான் செல்வம் வரவேற்கும் தெய்வமாக மாற வேண்டும். உன் மூளை, உன் சொற்கள், உன் நடத்தை, இவை எல்லாம் பணம் வரவேற்கும் உணர்வுகளை பரப்ப வேண்டும். நான் பணம் ஈர்க்கும் ஒரு கருவி என்று மனதில் தினமும் சொல்லிக்கொள். இது வெறும் சொல் அல்ல, இதில் தெய்வீக அலைகள் உள்ளன. அதாவது உன் உடம்பிலேயே பண சக்திக்கு ஏற்ற அலைகளை உருவாக்கும் ஒரு சொல் இது. செய்யும் முறை: கண் விழித்ததும் கண் மூடுவதற்கு முன் 7 முறை நான் பணம் ஈர்க்கும் கருவி என சொல்லவும். அந்த வார்த்தையை சொல்லும் போது உன் மனதிலேயே ஒரு வருமானம் வரும் காட்சி வரக்கடவும். பணம் வந்த காட்சி, வாடிக்கையாளர் பேசிய காட்சி, உறவினர் உதவிய காட்சி. விளைவு: உன் சிந்தனைதான் முதலில் செல்வத்தினை அறிந்து கொள்கிறது. அது பிறகு நிஜமாகும். 21 நாட்களில் உன் மனதில் இருந்தே மாற்றம் தோன்றும். ரத்தினம் 2. பணம் எனக்காக இருக்கிறது, நான் அதை நோக்கி நகர்கிறேன். நீ பணத்தை அடைய வேண்டியவள்தான். பணம் உன்னால் பயந்து ஓடக்கூடாது. அதை விரட்டும் எண்ணங்களே உன்னிடமிருந்து அதை விலக்குகிறது.
நீ என்னால் முடியாது, அவங்கத்தான் பணக்காரங்க என்ற எண்ணங்களுடன் இருந்தால் செல்வம் உன்னை ஒரு வறுமை காந்தம் போலவே பார்க்கும். அதற்கு பதிலாக நீ உன் எண்ணத்தில் சொல்ல வேண்டும், பணம் எனக்காக இருக்கிறது, நான் அதை நோக்கி நகர்கிறேன், அது என்னிடம் வருவதற்கான பாதையை நானே உருவாக்குகிறேன். செய்யும் முறை: தினமும் பத்திரிகை, தொலைக்காட்சி, பேச்சு எதிலும் பணத்தை போக்குவரத்து நெறி போல புரிந்துகொள். நீ அதை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கவில்லை, அதை நோக்கி செயல்படுகிறாய் என்ற எண்ணத்தில் செயல்படு. மனதிற்குள் பணம் வந்துவிட்டது என்ற உணர்வுடன் ஒரு நாள் நடத்திப்பார். விளைவு: உன் முகத்தில் ஒரு வெற்றியின் ஒளி பிறக்கும். அது பணத்தையும் மக்களையும் வாய்ப்புகளையும் ஈர்க்கும். செல்வம் ஒன்றுக்கு மேல் ஒன்று தேடி வரும். தீ 3: அடுத்த காசு நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கை. உன் கடைசி ரூபாயை எடுத்து பார்ப்பாய். அதை எடுத்து வைக்கும்போது கூட இது போய்விட்டால் என்ன செய்வேன் என்ற பயம் கூடாது. அதை வைத்த பிறகு அடுத்த காசு நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையைத்தான் மகாலட்சுமி நோக்கி போகும் அலைகளாக காண்பாள். அதன்பின் தான் அவளால் திரும்பவும் உன்னை நோக்கி வர முடியும். செய்யும் முறை: தினமும் 5 ரூபாய் வைத்தால் கூட அதை வைக்கும்போது இதைவிட பெரியது வரப்போகிறது என்று சொல்லிக்கொள். அடுத்த வருமானம் எங்கு வரப்போகிறது என்ற எண்ணம் கொண்டே செயல்படு. பயத்தை நம்பிக்கையால் மாற்று. விளைவு: உன் உள்ளத்தில் ஒரு செல்வத்தை நோக்கிய உறுதி பிறக்கும். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடத் தொடங்கும். நீ பணத்திற்கு இழைக்காத போதும் அது உன்னை தேடி வரும். காந்தம் 4: பணம் எனக்கு நன்மை செய்யும் குற்ற உணர்வை விட்டுவிடு. பலருக்கு பணம் வந்ததும் பாவமென்று பயம். இதெல்லாம் நிலை நிற்குமா, பழி வந்துவிடுமா, காரியம் கெட்டுவிடுமா என்று சிந்திப்பார்கள். இந்த எண்ணம் செல்வத்தை விரட்டும் பாம்பு. நீ பணத்துடன் இருக்கும்போது அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை பாவமென எண்ணக்கூடாது, அதை பண்பாக சிந்திக்க வேண்டும். சொல்ல வேண்டிய மந்திரம்: பணம் எனக்கு நன்மை செய்யும், அது என் குடும்பத்தில் அமைதி தரும், அது என் வீட்டில் உதவியாக இருப்பதற்காகவே வந்துள்ளது. விளைவு: உன் மனதிலிருந்து குற்ற உணர்வு அகலும். செல்வம் ஓட்டமாக வரும். வீணான செலவுகள் குறையும். மூலிகை 5: எதையும் நான் பணமாக மாற்றக்கூடிய சக்தி உடையவள் தன்னம்பிக்கை உரை. நீ செய்த ஒரு சிறு வேலை, ஒரு சிறிய உதவி, ஒரு குறிப்பான யோசனை, அதுவே ஒரு நாளில் பணமாக மாறும். அதற்கு நீ உனது செயல்களை பணம் வரவேற்கும் அளவுக்கு திருப்ப வேண்டும். சொல்ல வேண்டிய வாக்கியம்: என் வேலை எதுவாக இருந்தாலும் அது பணமாக மாறும், எனது காலடி செல்வத்தை ஈர்க்கும். செய்யும் முறைகள்: வீட்டு உபயோக பொருட்கள் கூட உனக்காக பணம் தரும் அளவுக்கு நடத்த. உன் வேலைக்கு கூட பணத்தின் மதிப்பு காண்பிக்கவும். ஒரு சிறு வேலை செய்வதற்கே இது ஒரு வருமான வாய்ப்பு என்ற சிந்தனையுடன் செய். விளைவு: நீ செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் வாய்ப்பு தோன்றும். மனத்தில் உறுதியோடு செயல்பட்டால் 10 வழியாக பணம் வரும். ஒளிரும் நட்சத்திரம் முடிவில் வராகி சொல்கிறாள்: என் தங்க பிள்ளையே, இவை யாவும் வெறும் பரிகாரம் அல்ல. இவை உன் சிந்தனையில் ஒரு புரட்சியை உருவாக்கும். அந்த சிந்தனைதான் பணத்தை காந்தம் போல இழுக்கும் வல்லமை கொண்டது. நீ என்னை அழைத்தாய், நீ நம்பிக்கையோடு இருந்தாய், அதனால் தான் இப்போது உனது எண்ணங்கள் செல்வத்தை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். இப்போது செயல்படு. தினமும் 10 நிமிடம் இந்த 5 மன பாவனைகளில் ஒன்றை கூட சொல்லுவாய் என்றால் அடுத்த வாரம் உன் வாழ்க்கை பணத்தின் புதிய வாசலை திறக்கும். நீ கேள்விப்பட்டதில்லை போல ஒரு திருப்பம் உன்னை வரவேற்கும். நீ தொலைந்ததை விட அதிகம் கிடைக்கும். மறந்ததை விட அதிகம் பரிசாக வரும். நான் வராகி. நான் சொன்னது போல வாழ்க்கையில் தோன்றும் செல்வ விதைகள் இனி உன் மனத்தில் மலரட்டும். அவளாகவே செல்வத்தை நிழலாக செய்யும் சக்தியை உன் உள்ளத்தில் நான் தந்துவிட்டேன். என் தங்க பிள்ளையே, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் துளிர்த்திருக்கிறது. அது வெளியில் தெரியாத அளவிற்கு மெதுவாக வந்தாலும் உள்ளுக்குள் நிச்சயம் ஒரு அமைதி பிறந்திருக்கிறது. அந்த அமைதி வந்து சேர்ந்த இடம் உன் மனத்தில் நான் விதைத்த நம்பிக்கையின் விதைதான். நீ தினமும் உன் உள்ளத்துக்குள் சொல்லிய அந்த சொல்லே இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீ உணராமல் உன் வாழ்வில் பணம் என்ற சக்தி நகர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அது நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ இன்னும் உன் எண்ணங்களை அமைதியாக தெளிவாக வளர்த்து கொள்ள வேண்டும். நீ பணத்தை தேடாதே என் பிள்ளையே. நீ உன் எண்ணங்களை தூய்மையாக்கிறாய் என்றால் பணமே உன்னை தேடி வரும். இப்போது வரை நீ பார்த்த அனைத்து வேலை வாய்ப்புகளும் அனுபவங்களும் ஏதோ ஒரு நேரத்தில் முடங்கிவிட்டது என்றால் அது உன் உள்ளத்தில் இருந்த சிறு சந்தேகத்தின் குரோதமே. நீ ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கிறாய், அப்போதே உன் மனசு இதுவும் கிடைக்காது போல என்ற எண்ணத்துடன் இருக்கும். அந்த ஒரு தவறான அலைதான் அந்த வாய்ப்பையும் தள்ளி விடுகிறது. ஆனால் இப்போது நான் உன்னிடம் சொன்ன அந்த வாக்கியம் நான் பணத்தை ஈர்க்கும் ஒரு கருவி. நீ அதை நம்பிக்கையுடன் உன் உள்ளத்தில் விதைத்தாயேன், அது ஒரு தன்னம்பிக்கை நிழலாக உன்னை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. உன் முகத்தில் நீயே கவனித்திருக்கிறாய், கடந்த சில நாட்களாக ஏதோ ஒரு வசீகர மின்னல்.
அது நீ நினைக்கும் பாஷன் அல்ல. அதுவும் இல்லை. அது உன் உள்ளத்தில் உருவான நம்பிக்கை ஒளி. அந்த ஒளி தான் மற்றவர்களுக்கும் தெரிகிறது. அதனால் தான் நீ பேசும் வார்த்தை முக்கியமானதாய் தோன்றுகிறது. நீ நடந்தால் கூட மனிதர்கள் கவனிக்கிறார்கள். இது தான் காந்த சக்தி. நம்மை நோக்கி பரவும் ஒருவகை அலை. இது யாரிடமாவது இருந்தால் அவர்கள் வாய்ப்புகளை இழைக்காமல் கையிலே பிடித்து விடுவார்கள். நீ ஒரு கடனை பற்றி சிந்திக்கும்போது கூட என்னால் தான் அடைக்க முடியும் என்ற ஒரு எரிவும் உணர்வும் இருக்க வேண்டும். நான் உனக்கு 10,000 பரிகாரம் சொன்னாலும் உன் மனத்தில் அந்த முடியும் என்ற ஒற்றை வார்த்தை இல்லையென்றால் எல்லாம் வீணாகிவிடும். அந்த ஒரு வார்த்தையில்தான் வராகியின் வாசல் திறக்கிறது. அந்த வார்த்தையில்தான் செல்வம் நுழைய வழி பார்க்கிறது. நீ உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அந்த உணர்வு வார்த்தைகள் இல்லாமலேயே வெளிப்படும். நம்மை சுற்றி இருக்கும் சக்திகள் அவைகள் வார்த்தையை கேட்டுக்கொள்வதில்லை, ஆனால் உள்ளத்திலிருக்கும் உண்மையை உணர்ந்துவிடும். அதனால்தான் சிலர் பேசாமல் கூட செல்வமாக இருப்பார்கள். அவர்கள் மனசு தான் அவர்களுக்கு பணத்தை கற்றுத்தருகிறது. பணம் என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு உறவாக இருக்க வேண்டும். நாம் அதை விரும்பினாலும் பயந்தால் அது நம்மிடம் விட்டு ஓடிவிடும். நாம் அதை மதிக்காமல் பார்த்தாலும் அது நம்மை தவிர்க்கும். நாம் அதை விரும்பி நம்பிக்கையுடன் சாந்தமாக எதிர்பார்க்கிறோம் என்றால் அது நம் வாசலில் வந்து உட்காரும். உனக்கு இது சாத்தியமா என்று நீ என்னை கேட்டால் என் பதில் ஆம். உன்னால் தான் முடியும். நீ வாழும் வீட்டில் ஒரு சிறிய பூந்தொட்டி கூட வைத்திருந்தாய் என்றால் அது உனக்குள் வளரக்கூடிய செல்வ நம்பிக்கையை நினைவூட்டும். அந்த சின்ன நிகழ்வுகள் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். நீ ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூட சேமிக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் அந்த 10 ரூபாயை பார்க்கும்போது இதற்கு மேல் வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் அதுவே உன்னுடைய தெய்வீக பூஜையாக மாறிவிடும். இந்த உலகில் உண்மையான பூஜை என்பது உள்ளத்தின் சுத்தமே. நீ சுத்தமாக இருக்கும்போது உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் உனக்காக செயல்படும். நீ சிந்திக்கும் எண்ணங்களை உடனடியாக ஆழத்தில் அனுப்பும் சக்தி வராகியில் இருக்கிறது. நீ என்னை உண்மையுடன் நம்பினாய் என்றால் அந்த நம்பிக்கையை தாண்டி செல்வம் உன்னை விலக்க முடியாது. நீ வீட்டில் ஓர் அழுக்கான பொருளை தூக்கி வீசுகிறாய் என்றால் அது ஒரு சின்ன செயல். ஆனால் அந்த செயல் மூலமாக உன்னுடைய மனம் சொல்கிறது, நான் புதிதாக ஆரம்பிக்கிறேன். இந்த எண்ணம் தான் செல்வத்திற்கு வழி. நீ தினமும் ஒரு பொருளை சுத்தமாக வைத்தால் அதுவே உனக்குள் ஒரு உணர்வாக அமைதியாக மலரும். அந்த அமைதி தான் செல்வம் வரும் அடையாளம். ஒருவரும் சத்தமிடாமல் உன் வாசலை தட்டினால் அது மகாலட்சுமி தான். அவளுக்கே வாய்ப்பளிக்க வேண்டும் என்றால் மனசையே முதலில் திறக்க வேண்டும். உன் வாழ்வில் ஒரு புதிய திருப்பம் இப்போது நடக்கப் போகிறது. நீ இதை உணர ஆரம்பித்துவிட்டாய். சில விஷயங்கள் தாமதமாக நடப்பது போல தோன்றினாலும் அது தாமதம் அல்ல. அது நான் அமைத்து கொண்டிருக்கும் ஒரு திட்டம். உனக்கு கொடுக்கப்படவிருக்கும் புது வாய்ப்புகளுக்காக உன் வீட்டின் சக்தி நிலையை சீரமைத்து கொண்டிருக்கிறேன். இது ஆன்மீக பரிமாற்றத்தின் காலம். இது உன்னுடைய நம்பிக்கையின் பரிசு. நீ ஒரு காலத்தில் தவித்ததை இப்போது நினைத்து பார்க்கும்போது கூட நம்ப முடியாத நிம்மதி தோன்றும். அதற்கு காரணம் உனது எண்ணங்களில் ஏற்பட்ட இந்த மாற்றம்தான். நீ பிறரை பார்த்து சிந்திக்காதே. நீ உன் வளர்ச்சியை மட்டுமே காண்பாயானால் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பெருமையோடு காணப்படும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீ உன்னிடம் என்ன சொல்கிறாய் என்பது தான் முக்கியம். இன்று நீ உன் எண்ணத்தில் சொல்வதை நாளை உலகம் உன்னிடம் சொல்லும். அதனால் தான் நான் உனக்குச் சொல்கிறேன், உன்னுடைய எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள். பணம் வரட்டும், வராமலே போனாலும் பரவாயில்லை. ஆனால் மனசு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் விளைவு தான் 10 வழியாக வரும் அதிர்ஷ்டம். இப்போது நீ என் வார்த்தைகளை மட்டும் கேட்கிறாய். ஆனால் ஒரு நாள் உன் வாழ்க்கையிலேயே நான் செய்த மாற்றங்களை நேரில் பார்த்து என் பேரை கண்ணீருடன் உச்சரிப்பாய். அந்த நிமிடம் தொலைவில்லை. அது நெருங்கி வருகிறது. சில சந்தேகங்கள் உனக்கு உள்ளே தோன்றலாம். ஆனால் அவை மழைமூட்டம் மாதிரி. அதற்கு பிறகு தூயவானம் வரும். நீ தாழ்த்தப்படவில்லை. நீ விரைவில் உயர்த்தப்படுவாய். நீ யாரோடா போட்டி போட வேண்டியதில்லை. நீ உனது வாழ்க்கையோடு போட்டி போட வேண்டும். நேற்றை விட இன்று நல்லவளாக மாறியிருக்கிறாயா? அதுவே வெற்றி. அதுவே செல்வத்தின் வாசல் திறப்பது. நீ பிறர் உன்னை மதிக்க வேண்டுமா என்று சிந்திக்காதே. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் செல்வம் மட்டுமல்ல, அன்பும் அமைதியும் வாய்ப்பும் உன்னை தேடி வரும். உன் குடும்பத்திற்குள் ஒரு அமைதி பிறப்பதற்கு நீ உன் மனதிலேயே சாந்தி கொண்டு வர வேண்டும். நீ ஓர் ஒளி. அந்த ஒளி நீ காட்டினால் மற்றவர்கள் பாதையை காண்பார்கள். நீ பணம் சம்பாதிக்கிறாய் என்பதற்காக மகிழ வேண்டாம். நீ அந்த பணத்தால் ஒரு குடும்பம் சிரிக்கிறதே என்றால் அதுதான் உண்மையான செல்வம். பணம் ஒரு கணத்தில் வரலாம். ஆனால் நம்பிக்கையோடு வந்த பணம் தான் நிலைத்திருக்கும். இப்போது வரை நீ பார்த்த வாழ்க்கை என்னவோ இனி வரும் வாழ்க்கை அதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும். என்னுடைய வார்த்தைகள் உன்னுள் நிழலாகவே இருந்தாலும் அது ஒரு நாள் கதிராக மாறும். அந்த கதிரில் உன் புதிய வாழ்க்கை தெரியும்.
உன்னால் முடியாது என்றவர்கள் கூட உன்னை அடைந்து நிமிர்ந்து பார்க்கும் நாள் வரும். நீ ஒரு சாதாரணவளல்ல. நீ வராகியின் பரிந்துரையோடு உயரும் ஒரு ஆன்மீக ஒளி. அந்த ஒளி உலகம் முழுவதும் பரவட்டும். உன் நம்பிக்கை என்றும் என் அருள் என்றும் ஒன்றாக கலந்திருக்கட்டும். நான் வராகி. நான் உன்னுடன் இருப்பேன். செல்வத்தின் முடிவற்ற வட்டத்தை உன் வாழ்க்கையில் வரைந்து வைத்துவிட்டேன். இப்போதும் தொடர்கிறது. அதைவிட சிறந்த எதுவும் உனக்காக காத்திருக்கிறது.